தாவேக்கு தனித்து போட்டியிடுவது குறித்து எந்த கருத்தும் இல்லை என கூறிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெறாதது குறித்தும் விளக்கமளித்தார். நிலையில் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் ஏற்கனவே அதை பத்தி தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பத்தி கருத்தே இல்லை. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்க மாதிரி தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடியும். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கூட்டணி தொடர்பாக தவிக நிர்வாகிகள் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்துள்ளது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பாஜக கொள்கை எதிரி என்றும் திமுக அரசியல் எதிரி என்றும் அறிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவார் என ஊகங்கள் வெளியாகின. குறிப்பாக சிபிஐ விசாரணைக்காக விஜய் கடந்த ஞாயிறன்று டெல்லி சென்றபோது பாஜக கூட்டணியில் இணைவார் என்று தகவல் பரவியது. இந்நிலையில் பாஜக அதிமுக மற்றும் சசிகலா ராமதாஸ் ஆகியோருடன் தவிக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்திருந்தார். அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அன்று மாலையே அதற்கு நேரெதிராக ஆட்சி பகிர்வு குறித்து சிலர் தங்களிடம் பேரம் பேசியதாக பொதுக்கூட்டத்தில் ஆதவர்ஜனா குறிப்பிட்டார். நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. தவிக நிர்வாகிகளே கூட்டணி தொடர்பாக முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. மூத்த தலைவர்களிடம் இளம் எம்பிக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மூத்த உறுப்பினர்கள் HD தேவகவுடா, மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் சரத்பவார் குறித்து பேசினார். आदरणीय देवगौड़ा जी, आदरणीय खड़गे जी, आदरणीय शरद पवार जी, ये ऐसे वरिष्ठ लोग हैं जिनके जीवन का आधे से अधिक उम्र संसदीय कार्य प्रणाली में गई है. பிரதமரின் பாராட்டுக்கு நன்றி தெரிவித்த தேவகவுடா ஜனநாயகம் செழிக்க ஆரோக்கியமான விவாதங்களை அடிப்படை என்றார். அதே நேரத்தில் அனுபவம் என்பது விவாதங்களில் மட்டுமல்ல, மக்களின் கோரிக்கைகளை செவிமடுப்பதிலும் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கூறினார். वो अनुभव भी यहाँ पर वो बताते हैं तो वो सीखने लायक रहता है. और मैं हालांकि 54 साल मुझे कंप्लीट हो गए तो भी मुझे सीखने की जरूरत पड़ती है. அரசியல் களத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் மோதல்கள் நிலவினாலும் நாடாளுமன்ற அவைக்குள் மூத்த தலைவர்களின் அனுபவத்திற்கு பிரதமர் மதிப்பளித்தது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக பண்பாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மூத்த தலைவர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்நிலையில் முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டதாக நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு வீரபாண்டியன் தெரிவித்தார். குறைக்கக்கூடாது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் குறைத்திருக்கிறார்கள். சூழல் கருதி பல்வேறு கட்சி சேர்ந்திருப்பதால் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரே வேண்டுகோள் விடுத்த பிறகு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுக்கு. எந்தெந்த தொகுதிகள் பேச்சுவார்த்தை கமிட்டி கூடி முடிவு செய்ய பேச்சுவார்த்தை தொடங்கும், அதை உங்களுக்கு அறிவித்து விடுவோம். எந்த நிலையிலும் தாங்கள் நிர்பந்திக்கப்படவில்லை என்றும் ஜனநாயக ரீதியாகவே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக வாக்காளரின் படத்துடன் கூடிய வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் விவரங்கள் அடங்கிய சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தல்களின் போது வாக்காளர்கள் எங்கே வாக்களிப்பது என்பது குறித்த விவரங்களை வாக்காளர்களின் படங்களுடன் தேர்தல் ஆணையம் விநியோகித்து வந்தது. இந்நிலையில் இந்த முறை வாக்காளர் படங்களுடன் கூடிய சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வாக்காளர் தகவல் சீட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கான அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட
வழங்கப்படாது என்றும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார், பாஸ்போர்ட், பான் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட புகைப்படத்துடன் கூடிய 12 ஆவணங்களை காட்டி வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அட்டை உள்ளிட்ட எந்த ஆவணம் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் வாக்களிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசிய கருத்திற்கு தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியலுக்கு வருவாரா ரஜினி? இந்த ஒற்றை கேள்விதான் கடந்த சில தசாப்தங்களாகவே அவரை சுற்றி ஒதித்துக் கொண்டிருந்தது. தான் அரசியலுக்கு வருவது உறுதி என 2017ஆம் ஆண்டு அறிவித்து பரபரப்பை கூட்டினார் ரஜினி. அதே நேரம் திமுக மற்றும் அதிமுகவின் பலத்தையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு. 2 பெரிய ஆளுமை கிடையாது. மிகப்பெரிய ஆளுமை டாக்டர் கலைஞர் அவர்கள், மிகப்பெரிய ஆளுமை மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள். டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, 30% டிஎம்கே கட்சிக்காக போட்டாங்க, 70% கலைஞருக்காக போட்டாங்க. ஏடிஎம்கே 30% கட்சிக்காக போட்டாங்க, 70% ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. இந்த 2 ஆளுமே இப்போ இல்லை. இதுதான் வெற்றிடம். ஆனால் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய சூழலில் தனது உடல்நிலை மற்றும் கொரோனா பரவல் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி தனது அரசியல் வருகைக்கே முழுக்கு போட்டார் ரஜினி. 2017ஆம் ஆண்டு டிசம்பரில் அரசியலுக்கு வருவதாக கூறியவர் 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் அதை வாபஸ் பெற்று முடிவுரை எழுதினார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவரது அரசியல் விவகாரங்கள் குறித்து மீண்டும் பேச வைத்தது தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் சமீப பேச்சு. திமுகவினரின் மிரட்டலால் தான் ரஜினி அரசியலுக்கே வரவில்லை என அவர் கூறிய கருத்து தீயாக பற்றி எரிய ஆரம்பித்தது. அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு, நான் பதிவு பண்றேன். இந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட ரஜினி ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தனக்கு ஆதரவு தெரிவித்த மத்திய அமைச்சர் எல் முருகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என அந்த அறிக்கையின் இறுதியில் தனது பாணியில் ரஜினி பஞ்ச் கொடுத்திருந்தது பரபரப்பான விவாதமானது. இந்நிலையில் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசிய கருத்திற்கு தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் ஒருபுறம் பரபரப்பாகி உள்ள நிலையில் மறுபுறம் ரஜினி விவகாரமும் தற்பொழுது கவனம் பெற்றுள்ளது.